மருமகள் சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளால் டாக்டரே ஆக முடியாதா, அவ்வளோதானா, நான் இப்படி அனாதையாகவே ஆயிடுவேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வேறு அம்மாவை பார்க்கணும், தங்கச்சியை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், பாட்டியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. போகலாமா எப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. வயிறு வேறு பசிக்கு, நம்ம எப்படியாவது சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வயிறு முட்டை குடிச்சிட்டு வந்த போஸ் பயங்கர போதையில் வராரு. தமிழ்ச்செல்வியை பார்த்தோன்னே அவங்களுக்கு வேறு மாதிரி சிந்தனை தோணுது. உடனே தமிழ்ச்செல்விட்ட வராங்க. என்ன வேலைக்காரி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. மரியாதையை பேசுங்க, நான் உங்கள் அண்ணன் ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனே உன்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கல, உன்னை வேலைக்காரி மாதிரி தான் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. உன்கிட்ட யார் என்ன நடந்தாலும் யாரும் என்னமோ கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை வைக்க போகிறாங்க. உடனே தமிழ்ச்செல்விக்கு சரியான கோவம் வருது. கையை மேலே எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அருவமனையை தூக்கி கழுத்தில் வைக்கிறாங்க. இதை பார்த்தா போஸ் அம்மா ஓடி வராங்க. என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன், என் பையனை துளைச்சிடும் அப்படிங்கிறாங்க. நான் அவனை உயிரோட விட்டு நினச்சிக்கோங்க, இதே இது என் புருஷனுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், காலியாக இருப்பார் உங்கள் பையன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சேதுவோட மாமா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. டே போஸ், உனக்கு அறிவே இல்லையடா, அது யார் தெரியுமாடா, சேதோட ஒய்ஃபு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்குள்ளே என்னடா வேறு நடந்துருச்சு, இப்படி பண்ணிகிட்ருக்க, இதை மட்டும் சேது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே சித்தப்பா தயவுசெய்து என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடாதாங்க அப்படிங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. இல்லைம்மா, இதை இப்படி விட்டால் சரி வராது, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. ஓ, இந்த வீட்டில் நீ ஒரு வேலைக்காரன் தானே அப்படிங்க. நான் வேலைக்காரனா இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி சேது சரக்கடிச்சிட்டு இருக்காரு. அப்போ மாப்பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. மாமா இன்னும் போதை ஏறல, இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிகிட்டு இருக்க, உன் பொண்டாட்டிட்டு என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. மாமா அவள் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏய், உன் மேலே அவள் எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, நீ அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க எனக்கு தெரியுமாப்பிள்ள. ஆனால் அந்த பிள்ளையை அடுத்தவங்களுக்காக நீ விட்டு கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. மாமா எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு போக காரணமானோமோ, அதனால் அவளை பற்றியே பேசாத அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ப்பா, அந்த போஸு பையன் அந்த தமிழ்ச்செல்விட்டு தப்பான நடத்துக்கு முயற்சி பண்ணுறான், இதையும் பார்த்துட்டு தான் இருப்பியா அப்படிங்கிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவன் ஃபுல் போதையில் தமிழ்ச்செல்வி மேலே கை வைக்க போயிருக்கான். உடனே கோவப்பட்டு அந்த பிள்ளை சத்தம் போட்டிருக்கு. இன்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. வா மாப்பிள்ள. உடனே அவன் நான் கேட்க போகும்போது, நீ யார் அந்த வீட்டு வேலைக்காரன் தானே, நீ ஒரு மாதிரி பேசுகிற மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. என் தமிழ்ச்செல்வி மேலே இவன் கை வச்சிட்டானா, நான் அவன் மேலே 1000 கோவத்தில் இருப்பேன். எங்கள் அப்பாவை உள்ள அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு எப்படி என் பொண்டாட்டி மேலே கை வைக்கலாம், வாரம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டு வராரு. போஸ் நிற்கிறத பார்த்தோன்னே சேதுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இல்லை போஸ் நில்லுல அப்படிங்கிறாங்க. ஆகா, சேது வருது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. உன்னைய விடவே மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை தூக்கிட்டு ஓங்கி எறிகிறாரு. பொத்துன்னு விழுதாரு போஸ். அந்த ஆளை பின்னாடி போகிறாரு சேது. ஏழை எப்படில நீ என் பொண்டாட்டி மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கை தானில் கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 கையிலையும் வாங்குன்னு வாங்குதாங்க. கையை நொறிஞ்சிருது. உடனே போஸு எப்பா அப்படின்னு அம்மா துடிக்கிறாங்க. சித்தி போயிருங்க, உங்கள் பையனுக்கு எவ்வளவோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே அவன் இங்கே இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதை இருக்க சொல்லுங்கன்னு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. சரி விட்டுறா அவன் கை ஒடிஞ்சிச்சுடா அப்படிங்கிறாங்க. தூங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ராஜாங்க வராங்க. வந்தோடனே என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ஏன் தமிழ்ச்செல்வி மேலே அவன் கை வச்சிட்டான்பா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. சரி என்ன மன்னிச்சிடடா, இதுக்கு காரணம் நானும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்கப்பா. நானும் தமிழ்ச்செல்வி மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறதான காரணம். சரி நம்ம மருமகளை கூட்டு வா, நம்மளுக்கு அவன் மேலே 1000 கோவம் இருக்கலாம், ஆனால் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம வீட்டு வாரிசு சுமக்கா, அது போக அது உன் மனைவி மேலே கை வச்சோன்னா இன்னும் சும்மா விடக்கூடாது, இன்னும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உன்னை இன்னாசி ரொம்ப அமைதியாக இருக்கார். இங்கே பாரு இன்னாசி, நீ மற்ற மக்கள் இருக்கட்டும், உன் பொன் பிள்ளை இருக்கட்டும், வீட்டுக்காரி நீ இருக்கட்டும், ஆனால் இன்னும் இந்த போஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் இன்னாசி ரொம்பவே ஷாக்காகிறாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.